வெளிப்படையா பேசியிருந்திருக்காரு பிரபல இயக்குனர். யார் அவர் அப்படிங்கறத இப்ப நம்ம முழுமையா பார்க்கலாம் வாங்க. தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில முன்னணி இயக்குனரா வலம் வந்துட்டு இருக்கவர் தான் அமர். தான் இயக்கும் ஒவ்வொரு படத்துலயுமே எந்த ஒரு சமரசமும் இன்றி ரசிகர்களுக்கு இதுதான்ப்பா அப்படின்னு கொடுக்கிற ஒரு பர்சன் தான். அது மட்டும் இல்லாம இவர் இயக்கிய ராம் படமா இருக்கட்டும், பருத்தி வீரனா இருக்கட்டும், இதெல்லாம் எந்த அளவுக்கு வெற்றியை சந்திச்சுச்சு அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். பருத்தி வீரன் திரைப்படம் தமிழ் சினிமாவில ஒரு புதிய தாக்கத்தையே ஏற்படுத்திருச்சு அப்படிங்கறதே இன்னைக்கு உண்மையிலே சொல்லக்கூடிய ஒரு இடத்துலதான் இருக்கும். அவர் அது மட்டும் இல்லாம உயிர் தமிழுக்கு அப்படிங்கிற படத்துல இப்ப நடிச்சிட்டு இருக்காரா. இந்த சூழல்ல தான் பிலிம்பெட் அப்படிங்கிற தமிழுக்கு பிரத்யேக பேட்டி ஒண்ணு கொடுத்திருந்திருக்காரு. அதை பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம். சேது, நந்தா ஆகிய படங்கள்ல பாலாவிடம் உதவி இயக்குனரா இருந்தவர் தான் அமீர். அதுக்கப்புறம் மௌனம் பேசியதே படம் மூலியமா இயக்குனரா ஃபர்ஸ்ட் அறிமுகமானாரு. சூர்யாவை புதுவிதமா காமிச்சிருப்பாரு. முக்கியமா எல்லாமே லவ் கான்செப்ட்ல தான் இருக்கும். அந்த படத்தை இயக்கி பயங்கரமான சக்சஸ் எடுத்த பிறகுதான் அமீர்ங்கிற ஒரு பர்சன் இருக்காரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிய வந்துச்சு. அவர் இயக்கிய ராம் படத்தின் மூலமா அவரே தயாரிப்பாளராகவும் அவதாரம் எடுத்தாரு. அந்த படத்துல இருந்து விமர்சனங்கள் ரீதியாவும் நிறைய வரவேற்பு அவருக்கு இருந்துச்சு. வணிக ரீதியாவும் போதிய ரெஸ்பான்ஸ் கிடைக்கல அப்படின்னாலுமே அவருக்கு இது எல்லாமே சக்சஸா தான் பார்த்தாரு. மூன்றாவது படமா பருத்தி வீரனை இயக்குனாரு. கார்த்திக்கின் முதல் படமா இது இருந்ததுனால பயங்கரமான ஹிட் அடிச்சுச்சு அப்படின்னு சொல்லி ஆகணும். கார்த்திகோட பிரியாமணி, சரவணன், கஞ்சா கருப்பு, பொன்வண்டன் சொல்லிட்டு எல்லாரோட காம்போவுமே அந்த படத்துல இன்னைக்குமே நம்மளால மறக்கவே முடியாது. தேசிய விருதுமே பெற்றிருக்கு அப்படின்னு நினைக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப கூட தற்போது அவர் ரொம்பவே பிஸியா தான் இருந்துட்டு இருக்காரா. ஒரு பக்கம் நடிப்பு, ஒரு பக்கம் இயக்கம் சொல்லிட்டு வட சென்னையில அவர் நடிச்சிருந்த அந்த ஒரு கேரக்டர் பயங்கரமான அளவுல மக்கள் மத்தியில பெரிய சக்சஸ் கொண்டு போனுச்சுன்னு இன்னைக்கும் நம்ம சொல்லலாம். அதை தொடர்ந்து இவர் இயக்கிய வாடிவாசல் அப்படிங்கிற படத்துல முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு அமர். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அவரே தயாரிச்சு நடிச்சிட்டு இருக்க மாயவளை படமும் இப்ப ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற தகவல் இப்ப ரீசெண்டா வந்திருக்கு. இதற்கிடையே ஆதம் பாவா இயக்கத்துல உயிர் தமிழுக்கு அப்படிங்கிற படத்துல நடிச்சிட்டு இருக்காராமா. அது மட்டும் இல்லாம இந்த படம் மே 10ஆம் தேதிக்குள்ள கண்டிப்பா ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சூழல் இப்படி இருக்க அவரு பிலிம்பெட் தமிழுக்கு பிரத்யேக பேட்டி ஒண்ணு கொடுத்திருந்திருக்காரு. அந்த பேட்டியில என்ன பேசியிருக்காருன்னா, உயிர் தமிழுக்கு அப்படிங்கிற டைட்டில் என்னுடையதான், வேற கதைக்காக இது வச்சிருந்தேன், ஆனா இந்த கதைக்கு செட் ஆனதுனால இதை நான் கொடுத்துட்டேன். கண்டிப்பா இந்த படம் வேற லெவலா இருக்கும், மக்கள் மத்தியில பெரிய வரவேற்பு இருக்கும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. இந்த படத்தை பார்த்துட்டு நீங்க கண்டிப்பா கொண்டாடுவீங்களா அப்படின்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சோ அடுத்தபடியா ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு, நல்ல படங்கள் கொடுக்கப்படுவது இல்லையா அப்படிங்கிற கேள்வி கேட்ட உடனே இவர் என்ன சொல்லிருக்கானா, அதற்கு பதிலளிச்சவர் தெளிவா ஒரு விஷயத்த சொல்லியிருந்திருக்காரு. எப்பவுமே நான் ரசிகர்கள் மீது பழி போடவே மாட்டேன், அவங்க நல்ல படத்தை கண்டிப்பா தோற்கடிக்கிறது இல்ல, இதுதான் உண்மை. ஒரு நல்ல படம் அப்படிங்கிறது நம்ம மனசுல முழுமையா திருப்திப்படுத்த வச்சிருக்காது. அது ஓரளவு ஏதாவது ஒரு சில காட்சிகள் நம்மளால மறக்க முடியாம நம்ம மனசுல சேர் போட்டு உட்கார்ந்துருக்கும். சொல்ல போனோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த அன்பே சிவம், மகாநதி, குணா இந்த மாதிரி படங்கள்லாம் இத்தனை வருஷங்கள் ஆகியுமே காரணமே இல்லாம அந்த படங்கள்லாம் ரீரிலீஸ் ஆகும் பொழுது ரசிகர்கள் எதிர்பார்க்கவே இல்ல. நம்ம ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துட்டு போயிருந்திருப்போம், அங்க ஒரு விஷயம் எதிர்பார்த்து நடந்திருக்கும், அந்த விஷயம் பிடிச்சதுனால நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம், இதுதான் காரணம். அது மட்டும் இல்லாம நீங்களே யோசிச்சு பாருங்களேன், அன்பே சிவா படத்துல வேற ஒன்னத்தை எதிர்பார்த்து நம்ம போயிருந்திருப்போம். நான் அப்படிதான் போனேன். ஆனா நிறைய கிளை கதைகள் அதுல இருந்துச்சு. அதை பார்க்கும்போது இது கெட்ட படம் அப்படின்னு நான் சொல்ல வரல, ஆனா அந்த படத்துல சில காட்சிகள்லாம் என்ன இருந்துச்சுன்னா, இந்த சீன் ரொம்ப நல்லா இருக்கே, நல்லா தானே இருக்கு அப்படிங்கிற மாதிரி என் மனசுல அந்த மாதிரி தாக்கம் இருந்துச்சு. அதே மாதிரிதான் உங்களுக்கு இருந்திருக்கும். சோ குணா படத்தையும் எடுத்துக்கோங்க, ரெஃபரன்ஸை வச்சுதான் மஞ்சுபெல் பாய்ஸ் படத்தை எடுத்தாங்க, ஆனா ஹிட் எந்த அளவுக்கு இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனா இப்ப பிரேம்லு படத்தையும் கூட எடுத்துக்கலாம். சோ இதுல பாத்தீங்கன்னா ஹீரோயின்ஸ் அப்படிங்கிற காட்சிகளை இல்லாம தான் இருந்திருக்கும். தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹீரோவை ஆகாய சூரனா தான் காமிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மக்களுக்கு இடையில ஒரு பெருசா ஒரு கனெக்டே ஆகுறது இல்ல. இந்த ஹீரோயினி, ஹீரோஸ் இந்த மாதிரி இல்லாம கதை எடுத்து பாருங்களேன், அது ஒரு வித்தியாசமான தருணமா இருக்கும். முக்கியமா ஹீரோயின்ஸ் இல்லாத காட்சிகள் எடுக்கிறதுனாலதான் இன்னைக்கு மலையாள இண்டஸ்ட்ரீஸ் வளர்ந்து வந்துட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம அடிச்சு சொல்லலாம். சோ இது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு படத்தோட கதை கலப்பு கண்டிப்பா புரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா இதுதான் காரணமா இருக்குன்னு உங்க மனசுல தோணுச்சுன்னா மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல பல அப்டேட்ஸ் நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.